சிதம்பரத்துக்கு ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன? புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது பிரத்யேக தகவல். டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தின் தகவல் இது. ப. சிதம்பரத்துக்கு ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன? புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் பிரத்யேக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ப. சிதம்பரம் சந்தித்திருக்கும் நிலையில் ப. சிதம்பரத்துக்கு ராகுல் காந்தியிடமிருந்து என்ன செய்தி வந்திருக்கிறது? என்ன செய்தியை ப. சிதம்பரத்துக்கு சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி? புதிய தலைமுறைக்கு அது தொடர்பான பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லி தலைமையகத்திலிருந்து, காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல் இது. காங்கிரஸ் மேலிடம் 36 தொகுதிகள் கேட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ப. சிதம்பரத்துக்கு ராகுல் அனுப்பிய செய்தி என்ன? 36 தொகுதிகள் என்பதுதான் கடைசி கோடு என்று ராகுல் காந்தி செய்தி அனுப்பியிருக்கிறார். 25 தொகுதிகள், அதற்கு மேல் வேண்டுமானால் ஒரு சில இடங்கள் கூடலாம், அதைத்தான் கொடுக்க முடியும் என்று திமுக தலைமை உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் ராகுல் காந்தியின் செய்தி என்ன என்று பார்த்தோமேயானால், டெல்லியிலிருந்து, டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல் இது. 36 இடங்கள் என்பதுதான் கடைசி கோடு என்று ராகுல் காந்தி செய்தி அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ப. சிதம்பரத்துக்கு ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன? டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் பிரத்யேக செய்தி. 36 தொகுதிகள் என்பது கடைசி கோடு என்று ராகுல் காந்தி செய்தி அனுப்பியிருக்கிறார். 36 தொகுதிகள் வேண்டும், அதற்கு கீழ் குறைத்துக் கொள்ள முடியாது என்பது ராகுல் காந்தியின் செய்தியாக இருக்கிறது. காங்கிரஸ் மேலிடம் 36 தொகுதிகள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 30 என்ற எண்ணிக்கைக்குள்ளேயே திமுக வர தயாராக இருக்கவில்லை. இந்நிலையில் 36 என்பதுதான் கடைசி கோடு என்று ராகுல் காந்தி செய்தி அனுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் மேலிடத்தின் செய்தி. டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல். காங்கிரஸ் மேலிடம் 36 தொகுதிகள் கேட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 36 தொகுதிகளை இறுதி எண்ணிக்கையாக்கி இருக்கிற ராகுல் காந்தி இன்று ஆலோசனை கலந்த சோனியா, ராகுல், கார்கே 36 என்ற எண்ணிக்கையிலிருந்து இறங்கி வர கோரிக்கை விடுத்த ப. சிதம்பரம் 36 தொகுதிகளை இறுதி எண்ணிக்கையாக்கிய ராகுல் இன்று ஆலோசனை கலந்த சோனியா, ராகுல், கார்கே இறங்கி வர கோரிக்கை விடுத்த ப. சிதம்பரம். ப. சிதம்பரத்துக்கு ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன? புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல் இது. டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் பிரத்யேக தகவல். டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் பிரத்யேக தகவல். ப. சிதம்பரத்துக்கு ராகுல் காந்தி என்ன செய்தி அனுப்பினார் என்ற அந்த தகவல். காங்கிரஸ் மேலிடம் 36 தொகுதிகள் கேட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 36 தொகுதிகள் என்பதுதான் கடைசி கோடு என்று ராகுல் காந்தி செய்தி அனுப்பியிருக்கிறார். அதிலிருந்து இறங்கி வர முடியாது என்பது ராகுலின் நிலைப்பாடு. காங்கிரஸ் மேலிடம் 36 தொகுதிகள் கேட்டிருப்பதாக தகவல். இன்று ஆலோசனை நடத்திய சோனியா, ராகுல், கார்கே இறங்கி வர கோரிக்கை விடுத்த ப. சிதம்பரம் 36 தொகுதிகளை இறுதி எண்ணிக்கையாக்கிய ராகுல் 36 என்ற எண்ணிக்கையை இறுதி எண்ணிக்கையாக தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. இது தொடர்பாக இன்று ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கே ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். ப. சிதம்பரம் 36 என்ற எண்ணிக்கையிலிருந்து இறங்கி வருமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். சட்டமன்றத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்தால் ராஜ்யசபையில் கூடும். 36 இல்லையெனில் ராஜ்யசபா இடங்கள் 1லிருந்து 2ஆக உயரும் என்பது காங்கிரசின் நிலைப்பாடு. டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்கள் இதனை சூசகமாக தெரிவித்திருக்கின்றன. சட்டமன்றத்தில் எண்ணிக்கை குறைந்தால் ராஜ்யசபையில் கூடும். 36 இல்லையெனில்
ராஜ்யசபா எண்ணிக்கை 1 2 உயரும். இதனை காங்கிரஸ் சூசகமாக தெரிவித்திருக்கிறது. டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் இது. இவையெல்லாம் தான் காங்கிரஸ் தலைமை அனுப்பி இருக்கக்கூடிய சமிக்கையாகவும் செய்தியாகவும் இருக்கிறது. 36 தொகுதிகள் இல்லையெனில் ராஜ்யசபையில் இன்னொரு இடத்தை கூடுதலாக கேட்க வேண்டும் என்பது காங்கிரசின் நிலைப்பாடு. சூசகமாக அதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் எண்ணிக்கை குறைந்தால் ராஜ்யசபையில் கூட வேண்டும் என்பது காங்கிரசின் நிலைப்பாடு. 36 தொகுதிகள் இல்லையெனில் 1 என்ற ராஜ்யசபா எண்ணிக்கை 2 உயர வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்கள் சூசகம் என்ற தகவலை பார்க்கிறோம். ப. சிதம்பரத்துக்கு ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன? புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல். ப. சிதம்பரத்தின் வழியாக ராகுல் அனுப்பிய செய்தி என்ன? ஸ்டாலின் ப. சிதம்பரம் சந்திப்பின் முடிவில் நமக்கு தெரிய வரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்திருக்கிறார்கள். 1 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ப. சிதம்பரம் வழியாக ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அதற்கு பிறகு இருவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க சென்றிருந்தார்கள். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ப. சிதம்பரம் ஆகியோரின் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பு தொடர்கிறது. ப. சிதம்பரம் வழியாக ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ப. சிதம்பரம் சந்திப்பு, அவர்களுடைய பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ப. சிதம்பரம் வழி ராகுல் காந்தி அனுப்பிய செய்தி என்ன? முதலமைச்சர் ஸ்டாலின் ப. சிதம்பரம் சந்திப்பு பேச்சுவார்த்தை 1 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தலைமையகம் மேலிடம் அழுத்திய செய்தி என்ன என்று பார்த்தோமேயானால், 36 தொகுதிகள் இல்லையெனில் ராஜ்யசபா இடங்கள் 1 2 உயரலாம். டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி இதுதான். காங்கிரஸ் மேலிடம் இதைத்தான் சூசகமாக தெரிவிப்பதாக தகவல். சட்டமன்றத்தில் எண்ணிக்கை குறைந்தால் ராஜ்யசபையில் கூடும். 36 தொகுதிகள் இல்லையெனில் 1 ராஜ்யசபை எண்ணிக்கை 2 உயரும். டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்கள் சூசகம். 36 என்பது கடைசி கோடு என்று ராகுல் காந்தி செய்தி அனுப்பியிருக்கிறார். சட்டமன்றத்தில் தொகுதிகள் எண்ணிக்கை குறைந்தால் ராஜ்யசபையில் கூடும். 36 தொகுதிகள் இல்லையெனில் ராஜ்யசபை எண்ணிக்கை 1 1 2 உயரும். டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்கள் சூசகம். 1 ராஜ்யசபா சீட்டை ஏற்கனவே கொடுக்க தயாராக இருக்கிறது திமுக. ஒருவேளை 36 தொகுதிகள் காங்கிரசுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் ராஜ்யசபா எண்ணிக்கையை மேலும் 1 அதிகரிக்க, அதாவது 2 தொகுதிகளாக கேட்க காங்கிரஸ் முடிவு எடுத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் குறைந்தால் ராஜ்யசபையில் எண்ணிக்கை கூடலாம். திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி, இன்று மாலைக்குள் நல்ல செய்தி கிடைக்கும் என்று பேசியிருக்கிறார். பிரச்சனையை திமுக தலைவர் சுமூகமாக முடிப்பார் என்றும் நம்பிக்கையாக கூறியிருக்கிறார். இன்று மாலைக்குள் நல்ல செய்தி என்று திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கேட்பது 1, திமுக சொல்வது 1. பிரச்சனையை திமுக தலைவர் சுமூகமாக முடிப்பார் என்று டி.கே.எஸ். இளங்கோவன் பேசியிருக்கிறார். பேச்சு தொடர்கிறது. ஏதேனும் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன, அந்த பேச்சுவார்த்தையில் அமிக்கபலாக முடிக்க தான் எங்கள் தலைவர் விரும்புவார். அதை சுமூகமாக முடிக்க தான் எங்கள் தலைவர் விரும்புவார். இவங்களை மாலைக்குள்ளே தெரிஞ்சிடும். அப்போதெல்லாம் அவரோட மேலிட பொறுப்பாளர் நேற்றுக்குமே கூட விஜயோட சக்தியை மறுக்க முடியாத சக்தி பேச்சுவார்த்தை பிறகு அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சனை. அந்த தலைமை யாரோடு இருப்பது என்று முடிவெடுத்து அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அங்கே சிக்கலே அந்த மாதிரியான சிக்கல். ஆனால் இப்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள் என்றாலே
பழைய நிலைப்பாட்டிலிருந்து தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பொருள் இன்று மாலைக்குள் ஒரு நல்ல செய்தி வரும். அதே சமயம் தாவேகால நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 25 இடத்துல கூட ஜெயிக்காரு. அவங்க தாவேக்காரவங்க பேசுகிறது அவங்களுக்கு அரசியலே தெரியாதவங்க. அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு தான் வந்திருக்கார். மக்களுக்காகலாம் அவர் விஜய் அரசியலுக்கு வரல, தான் முதலமைச்சர் ஆகணும்னு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஆசையோடு வர்றவங்க கட்சியில் வந்து மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒற்றை குறிக்கோளோடு வர்றவர் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. திமுகவின் GK இளங்கோவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். இன்று மாலைக்குள் நல்ல செய்தி வரும், பிரச்சனையை சுமூகமாக முதலமைச்சர் முடிப்பார், காங்கிரசின் நிலைப்பாட்டில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று GK இளங்கோவன் பேசியிருக்கிறார். இதுவரை பேச்சுவார்த்தைக்கு வராதவர்கள் தற்போது ப. சிதம்பரம் வந்திருக்கிறார், பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார் என்றாலே அவர்களுடைய நிலைப்பாட்டில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை சுமூகமாக முடிப்பார், இன்று மாலைக்குள் நல்ல செய்தி வரும் என்று GK இளங்கோவன் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார்.